இல்லை, நீங்கள் உங்கள் கேள்வி தமிழில் குடமுழுக்கு அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கையை வச்சுக்கிட்டு வர்றோன்னு சொல்றீங்க. இது எங்களுடைய கோரிக்கை இல்லை. உலகில் மிக மூத்த ஒரு தேசிய இனம், ஒரு தமிழ் பேரினத்தினுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு கூட சொல்லக்கூடாது, உயிர் உரிமைன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு தேசிய இனங்களினுடைய உயிர் உரிமை அவனுடைய மொழி. இப்ப நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன், இது என் நாடு தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு பேரை தவிர, தமிழ்நாடுங்கிற பேரை தவிர வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்டுக்குள்ள ஒரு அடையாளம் காட்ட முடியுமா? தமிழே இல்லைன்னா எப்படி அது தமிழ் நாடாகும், தமிழர் நாடாகும்? எங்க அடையாளம்னு ஏதாவது இருக்கா? எங்க அடையாளம், எங்க முன்னோர்களுக்கு இருக்கிற அடையாளம், எங்க வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு எந்த அடையாளம் இருக்கு? எவ்வளவு, எந்த இடத்துல சிலை இருக்கு? மற்றவர்களுக்கெல்லாம் எவ்வளவு அடையாளம் இருக்குது? எங்க பாட்டனார் மருதுபாண்டியருக்கே தெப்பக்குளத்துல சிலை வந்தது. எங்க ஐயா சேதுராமன் இல்லைன்னா, அந்த அவர் போராடலைன்னா அதுவும் வந்திருக்கு. அவருக்கு முன்னாடி எங்க பாட்டன் பூலித்தேவன் இருந்த நெற்கட்டின் சேவல தான் நாங்க போய் மாலை போடணும். வேற ஒரு இடத்துக்கும் போக முடியாது. ஒன்றும் இல்லை, அழகுமுத்துக்கோனுக்கே இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டதுனால சென்னையில் ஒரு சிலை எங்க பாட்டனார், தீரன் சின்னமலைக்கு அவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டதுனால போராடி போராடி எங்க அடையாளங்களை ஒன்று ஒன்றா நம்ம மீட்டுட்டு வந்துருக்கு. அதில் இப்போ மொழி, நீங்கெல்லாம் தன்மானமிக்க தமிழினம் எழுந்ததுன்னா இது இதுல எவ்வளவு பெரிய அவமானம்னு பாருங்க. ஒரு இனம் தன் தாய்மொழியில் தன் இறைவனுக்கு முன்பு வழிபட முடியாதுங்கிற ஒரு நிலை, தன்னுடைய தாய்மொழியில் படிக்க முடியாது, வழக்காட முடியாதுங்கிற ஒரு நிலையை பெற்றிருந்தால் அந்த இனம் உலகில் மிக கீழான அடிமை இனம்னு பொருள். தாய்மொழியில உரையாடி கொள்ள முடியாது, தாய்மொழியில் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள முடியாதுங்கிற நிலைக்கு வீழ்ந்துருச்சு அப்படின்னா ஒரு கேள்விதானே. இமயம் வரைக்கும் பரவி இருந்த இனக்கூட்டம் அது. நாம சொன்னாலும் நீங்க பெருமைக்கு பேசுறீங்கன்னு சொல்லலாம். அண்ணல் அம்பேத்கரே அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த அறிவாசானே பதிவு செய்து, அது எப்படி காலடியில குறுகுச்சு ஒரு தேசிய இனம்? இவ்வளவு தூரம் வந்து உணர்வை இழந்து, உரிமை இழந்து, அடிமையா நிக்க காரணம் என்ன? வேதத்துல சொல்லும் போது தமிழ் கடவுள் முருகன் சொல்றீங்க, அப்புறம் தமிழ்ல வழிபாடு செய்யறது உங்களுக்கு என்ன வலிக்குது? தமிழிலும் அப்படிங்கிறீங்க. என்ன பிச்சு போனா போதுன்னா, நான் ஆப்பிரிக்கா அமெரிக்கால கேட்கிறேன், இல்ல அருகில் இருக்கிற ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஐயப்பன் கோயில்ல தமிழ்ல வழிபாடு அப்படின்னு நான் போராடுறேன்னா, இல்ல வெங்கடாசலபதி கோயில்ல தமிழ்ல வழிபாடு? முதல்ல திருமால் யாருன்னு நீ முடிவுக்கு வர மாட்டேங்கிற. திருமால் தமிழ் இறையா இல்ல வேறையா? சிவன் தமிழினம் மூதாதை தமிழினுடைய இறைவனா வேற யாருமா? சரி, 63 நாயன்கால பிறமொழியாளர்கள் யாராவது சொல்லுங்க. திருமாலை பாடிய 12 ஆழ்வார்கள் வேற யாராவது சொல்லுங்க, தமிழர் அல்லாது. கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனம், இறைவனை இரவல் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட நீ சேட்டை பண்ணிட்டு அதிகாரம் வந்ததுனால தமிழ்னு சொல்றோம். போனா பிச்சை போடுறோம். அப்படியா? திருமண வீட்டுக்கு போனா பிச்சைக்காரன் 10 பேர் உட்கார்ந்து இருந்தா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச ஒரு மிச்சம் இருந்தா உங்களுக்கு போடுவாங்க, இருங்க. அப்படியா? அப்படியாது? இது என் நிலம், இது என் இறை, என் மொழி, என் உரிமை. இதுல வழிபடணும். சிங்கப்பூர்ல இருந்து நான் இங்க பயணம் செஞ்சு வந்தா தமிழ்ல வானூர்தியில அறிவிப்பு இருக்கு, மலேசியால இருந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்குது, அரபு நாடுகள் இருந்து வந்தா அறிவிப்பு இருக்குது. அது எனக்கு மகிழ்ச்சி. சரி, வேற ஒரு நாடுல இருந்து நான் வரும்போது என் நாட்டுக்குள்ளேயே என் இறைவனுக்கு முன்பே சொல்லுங்க, இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் கட்டி காத்த தமிழ் சங்கம்ங்கிறான், அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த முன்னோர்கள் நாங்க. எங்க கூட்டம் இன்னைக்கு வந்து அதே சங்கம் வச்சு சாதி வளர்க்கறதுனால இவன் ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். தமிழ் கடவுள் வந்து கருணாநிதி தான் 5 முறை ஆண்டதுனால அவர் தமிழ் ஆண்டவர் இதை கேட்டுட்டு ஒருத்தருக்கும் கோபம் இல்லைல்ல. அப்போ ஒரு இன உணர்வு, மான உணர்வு கெட்டு போன ஒரு ஈன கூட்டமா நம்ம மாறிட்டதுனால எதையும் பேச முடியுது. ஏன் இங்க கட்டின நூலகத்துக்கு 200 கோடி 150 கோடியில கட்டின நூலகத்துக்கு எங்க தாத்தா இப்போ வள்ளல் பாண்டித்துரை தேவர் பேரை வைக்க முடியாது, எங்க பாட்டனார் பேரை வைக்க முடியாத? அவன் 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சான். இன்னொரு பாட்டன் கப்பல் ஓட்டும் போது 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு நன்கொடையா கொடுத்தான். வள்ளல் பாண்டித்துரை தேவர் தானே, அவர் பேரை வைக்க கூடாதா? ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க தாத்தா மூக்கையத்தவர் பேரை வைக்க கூடாதா? ஏன் எங்க அடையாளம் வந்துருமில்ல? சரி, இந்த விண்ணூர்தி நிலையத்துக்கு பேர் வைக்கணும், முத்துராமலிங்க தேவர் மூக்கையத்தவர் வச்சா தானே பிரச்சனை உனக்கு?
பாண்டியன் நெடுஞ்செழியன் வையவனா கேள்வி கேட்டா பார்ப்போம். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க. ஒரு தமிழர்கள் கருணாநிதி தான் தமிழ் கடவுள்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த சனம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம், அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகுனதுனால இந்த இனம் அவமானப்பட்டு நிக்குது. இந்த இனம் தான் உலகத்துல தன்மானத்துக்கு இயக்கம் கண்டுச்சு, சுயமரியாதைக்கு இயக்கம் கண்டுச்சு. அவமரியாதை சின்னமா இன்னைக்கு அவமானத்தின் அடையாளமா உலகத்துல அலைகிற இனமும் இதுவா தான் இருக்குது. மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம். வெள்ளக்காரன் துப்பாக்கி வச்சிருக்கான், பீரங்கி வச்சிருக்கான், 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுடுவான், 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து குண்டை வச்சு போடுவான்னு தெரியுமில்ல. எங்க பாட்டங்களுக்கு தெரியாதா? சின்னமலைக்கு தெரியாதா? பூலித்தேவனுக்கு தெரியாதா? எங்க பாட்டி வேலுநாச்சியார், மருதிபாண்டி, அழகுமுத்துக்கோனுக்கு, சுந்தரலிங்கத்துக்கு, வெள்ளையத்தவனுக்குலாம் தெரியாதா? இல்ல பண்டாரவண்ணியனுக்குலாம் தெரியாதா? கட்டபொம்மனுக்கு தெரியும். ஏன் போனா? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனா சாபம்னு தெரிஞ்சும் போய் சத்தான். சரணடைஞ்சு நம்ம வாழ்றதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுறான்னு போனான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனான். அந்த இனத்துல பிறந்த கூட்டம் இன்னைக்கு அற்ப 1 சீட்டு 2 சீட்டு ஒரு வாரிய பதவி இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்னுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது. ஒருத்தன் செய்யற எல்லா தவறையும் சகித்துக்கிட்டு மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைமை, ஒரு இயக்கம் அதுல சேர்ந்துட்டதுனாலே, அதுல இருக்கிறதுனாலே அது செய்யற எல்லா தலைவரையும் சகித்து கொண்டு வாழ்வதான் தான் தேசப்பற்றுனா, அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான். எல்லா அநீதியும் சகித்து கொண்டு இருக்கிறதுக்கு பேரு தான் இது ஜனநாயகம்னா அது எப்படி? இது எது வேணாலும் பேசலாம். செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த நாள நீங்க கொண்டாடணுங்கிறீங்க. செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க மொழி இருக்கு? செம்மொழின்னு சொல்லிட்டீங்க. தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா? அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. எங்க அடமானம் இருந்துச்சா? என் மொழி பிறந்து சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு. சிறந்த பிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும்தான். எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இயற்கையின் மொழி, இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான். இதுல அவர் மொழி அப்படி கொண்டாடணும். ஏன் இங்க முன்னோர்களை மொழியை காக்க போறான்னு இல்லையா? இந்த மொழி செத்து விடுமோன்னு செத்த நடராஜன் அவன் இறந்த நாள் தான் தமிழ் மொழி நாள்னு இருக்கணும், செம்மொழி நாள்னு இருக்கணும். உலகிற்கே ஒரு அறநெறியை தந்த ஒரு பெருமகனார், வள்ளுவ பெருமகனார் பிறந்த நாள்ல அதை கொண்டாடுங்க. அப்படித்தானே கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்துடும். உங்ககிட்ட கேட்கிறேன், எல்லாம் மதுரையில வாழ்றீங்க, சிவகங்கை கீழடியில தோண்டப்பட்ட ஒரு இனக்கூட்டம் எங்கேயாவது 2 ஏக்கர்ல வாழ்ந்துருக்குமா? 1000 ஏக்கர், 500 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர்னு கூடி தானே வாழ்ந்திருக்கும். அப்ப கீழடியில 2 ஏக்கரை தோண்டிட்டு மூடிட்டு போன யாராவது பதில் சொல்லுங்க. ஏன் மிச்சம் இருக்கிற 800, 200 ஏக்கர்ல தோன்றது உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா தமிழரின் தொன்மம், தமிழரின் வரலாற்று பெரும் அடையாளங்கள், பெருமை உலகத்துக்கு வந்துடும். இன்னும் யாரப்பா மோகஞ்சாராவ பேசிட்டு இருக்கிறா, அதையே பேசிட்டு இருக்கிறா, அதுவே தமிழன் நாகரிகம். ஆனா அதை விட்டு கொடுக்க உனக்கு முடியல. அங்க என்னுடைய ஜல்லிக்கட்டு காலையில அந்த காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை காட்டுக்க முடியல. இப்ப இன்னைக்கு இதை இது தோண்டுனா தமிழனுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். ஆதிச்சநல்லூர் தோண்ட மாட்டேற, பல இடத்துல தோண்ட சொல்றோம், நீங்க தோண்ட மாட்டேங்கிற. ஏன் 2 ஏக்கர்ல தோன்ற? இந்த கீழடியில தோண்டி எடுத்ததுல எதுக்கு பெங்களூருக்கு கொண்டு போன? இங்க ஒரு அருங்காட்சியம் கட்டி வைக்க முடியாதா? வைக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய அடையாளம் தெரிஞ்சிடும். அவன் வந்தா இந்திய நாகரிகம்ங்கிறான், நீ திராவிட நாகரிகம்ங்கிற. தமிழன் நாகரிகம், தமிழன் பண்பாடுன்னு சொல்ல உனக்கு என்ன வலிக்குது? நாக்கு சுளிக்கிருமா? ஏன்னா அந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது. வந்தா நான் நிமிந்துருவேன், நான் யாருன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய இயக்கத்தனம், எவ்வளவு பெரிய ஏமாற்று. இன்னைக்கு தான் தெரியுதா கீழடி தமிழரின் தாய்மடின்னு? எப்படி? எந்த பெருமையும் தமிழனுக்கு இருந்துடக்கூடாது, எதுவும் இருந்துடக்கூடாது. இவை பேச மாட்டான். சிங்கார விளரையோ, ஜீவானந்தத்தையோ, மறைமலை அடிகரையோ யாரையும் பேச மாட்டான். இவன் தெய்வ திரும்ப முத்துராமலிங்கத்தையோ, ஒரு தாத்தா காமராஜரையோ, மாடு இழுக்க திணறுகிற அந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு செக்க இழுத்தாங்க. ஒரு என் பாட்டன் வாவுச்சி ஒருத்தன் பேசுறான் அந்த நாட்டுல. வல்லபாய் பட்டேல பேசுறவ வரலாற்றுல என் பாட்டன் வாவுச்சியை பேசுறானா? ஒரு மனிதன் இந்த அளவிற்கு ஒரு நாட்டின் விடுதலைக்கு உழைச்ச ஒரு மனிதனை சொல்லு பார்ப்போம். ஒரு மனிதனை தன் சொந்த சொத்தையெல்லாம் வித்து விட்டு நாட்டின் மானங்காக்க கப்பல் ஓட்டின ஒரு மகான் யாரையாவது ஒருத்தனை சொல்லு பார்ப்போம். எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி காலத்துல மண்ணனை வித்து சாப்பிட்டான் வறுமையிலங்கிறது எவனுக்காக இருக்காங்க வரலாறு? வந்தவன் போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு
2 ஏக்கர்ல கடற்கரையில கல்லறை வச்சு படுத்திருக்க. எங்கடா இருக்கு எங்க அடையாளம்? எங்க பாட்டனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி செத்தவனுக்கு ஏதாவது அடையாளம் வச்சிருக்கியா நீ? மரப்பாச்சி பொம்மை தண்டி என் அரண்மனை வாசல் இருக்கு சிவகங்கல, எங்க பாட்டிக்கு பேரனாச்சா இருக்கு சில ஏறி மாலை போட ஏணி வச்சிருக்கியா நீ? கொலை வரி வந்துடும்.